எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க and அந்த இன்வெஸ்ட் ஒரு கொஞ்சம் டர்ன் ஹெவியா தான் பண்ணியிருக்கோம். என்ன அந்த கச்சேரியில் சம்பாரிச்ச பணம் இல்ல. இதுல போட்டு இந்த பில்டிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குன்னு கொஞ்சம் ஷோரூம் ஹெவி ஆக்கலாம். தான். பயங்கர செலவு இழுத்துருச்சு. நான் கூட ஷோரூம் இத்தனையில முடியும் அத்தனையில முடியும் அப்படின்னு பார்த்தா பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துருச்சு எக்கச்சக்கமா. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராப்பரா இருக்கும். அந்தந்த ஆமா. பொருளை அதுக்கு ஐடியா பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் அதுல வைக்கணும் பாத்தீங்களா. கரெக்டா ப்ராப்பரா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும்ல. எவ்வளவு 3500 4000 பொருள் சொல்றேன். 4000 பொருளும் வைக்கணும்னு அதுக்குன்னு நம்ம இடம் இது பண்ணணும் இல்லையா. முதலீடுக்கு தகுந்த வியாபாரம் இல்லை. நாங்க முதலீடு அதிகமா பண்ணியிருக்கோம். இப்போ பேசாம இந்த பில்டிங்கை நாங்க வாடகைக்கு விட்டுட்டா நாங்க இது இவ்வளவு வியாபாரம் பண்ணி கிடைக்கிற காசை விட அது அதிகமா கிடைக்கும். அது என்னன்னா இன்னும் ரீச் ஆகல மக்களுக்கு. ஒன்ஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா இங்க வந்தவங்க இங்கதான் வருவாங்க, வந்தவங்க இங்கதான் வர்றாங்க திரும்ப திரும்ப. வராதவங்களுக்கு இது ரீச் ஆகணும் இன்னும் கொஞ்சம். நான் வந்து என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன்னு வைங்களேன். அது மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? மார்க்கெட்டிங் வந்து நான் கொஞ்சம் புவரா இருக்கேன். சோஷியல் மீடியா டீம்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லி அப்படியே வரட்டும். அப்படிதான் வர்றாங்க. அப்படியே வரட்டும். அதான் நிலைக்கும். அதுதான் நிலைக்கும். நம்ம எப்பவுமே இந்த குறுக்கு வழியில பாஞ்சோன்னு வைங்களேன், அது எந்த வேகத்துல வந்துச்சோ அந்த வழியிலே போயிடும்.